தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோருகிறார் தவேக தலைவர் விஜய். நாளை முறைப்படி தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்க உள்ளதாக தகவல். தமிழ்நாடு முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் நாளை காலை பதவியேற்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளருடன் தவேக நிர்வாகி செங்கோட்டையன் சந்திப்பு. சட்டப்பேரவை கூடும் தேதி, தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு தருவதில் பின்னடைவா? இன்று காலை 11 மணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பதாக கூறியிருந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பை ஒத்திவைத்தார் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் தவேக நிர்வாகிகள் சந்திப்பு. தவேகவிற்கு ஆதரவு கொடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். திமுகவுடனான கூட்டணி தேர்தலுக்கானது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவை அரசுக்கு எதிரான முடிவாகவே பார்க்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மதுரையில் பேட்டி. இந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான தேர்தலாக இருந்துச்சு. பட் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான வாக்காக பார்க்க வேண்டும். பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும், பாஜகவினுடைய அடிமை கட்சியாக மாறிவிட்ட அதிமுகவுக்கு எதிரான ஓட்டாக பார்க்கணும். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக ஆகிய கட்சிகளிடம் ஆதரவு கோரியது தமிழக வெற்றிக் கழகம். தவேக அழைப்பு விடுத்தது குறித்து நாளை மறுநாள் செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கிறது சிபிஐ, சிபிஎம். தவேக ஆட்சி அமைக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு அளிக்காது. கூட்டணியின் தலைமையான திமுகவின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என ஐயுஎம்எல் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் திட்டவட்டம். சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி சந்தித்து ஆலோசனை. தவேகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசியதாக தகவல். தவேகவிற்கு அதிமுக ஆதரவு கொடுப்பது குறித்து கட்சி தலைமையே முடிவெடுக்கும். சென்னையில் சி.வி. சண்முகம் பேட்டி. தவேகவிடமிருந்து ஆதரவு கேட்டு இதுவரை எந்த கடிதமும் வரவில்லை. அதிமுகவில் எந்த பிரிவினையும் இல்லை என அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் பேட்டி. சென்னை அடுத்த பனையூர் அலுவலகத்தில் அன்புமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம். முக்கிய முடிவு எடுப்பதற்காக பாமக எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் வருகை. தங்கம் விலை சவரனுக்கு 1840 உயர்ந்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,050 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது. அடுத்தது அகிலேஷ் யாதவ் தான். மேற்கு வங்க எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி பேச்சு. மேற்கு வங்கத்தில் மக்களாட்சி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு முறைகேடு நடந்துள்ளதால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய முடியாது என அறிவிப்பு. பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை அலுவலகம் அருகே அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடிப்பு. ஜலந்தரில் பைக் ஒன்று திடீரென வெடித்து சிதறிய நிலையில் அமிர்தசரஸ் அருகே மற்றும் ஒரு குண்டு வெடித்ததால் பரபரப்பு. உதகை நகரில் சுற்றித் திரியும் யானையால் மக்கள் அச்சம். மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடித்து அடர் வனப்பகுதியில் விட கோரிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸின் அருகே மர்ம நபர் நிகழ்த்திய துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டு விசாரணை.
ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை. போட்டியில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக்க இரு அணிகளும் தீவிரம்.